என்னன்னா மேம் உங்களுக்கு 5 டேஸ்னு நாங்கள் வந்து அதிலே சொல்லியிருந்திருப்போம். ஸோ ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அது வந்து நான் ரிட்டர்னபிள்னு அப்போ தான் சொல்கிறான். ஸோ ரிட்டர்னும் பண்ண முடியாது, நீங்கள் யூஸும் பண்ண முடியாது. வேஸ்ட்டு. கைலாங்கடையில் கொடுத்து ஏதாவது கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. யாருக்கு பேட் நேம் வருதுன்னா அமேசானுக்கு. செத்து பெறாத பைத்தியக்காரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நண்பன் முஷப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த ட்ரோனை பத்தி தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரோன் என்ன பண்ணிட்டான், பெரிய சம்பவம் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அதனால உட்காந்து பொறுமையா சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிக்கிடலாம். முதல்ல ஓபன் பண்ணிக்கிடலாம். உள்ள ஒரு இது என்ன ஸ்பாஞ்சா, இது நம்மளுக்கு தேவையில்ல, அவன் தூக்கி போட்டுக்கிடலாம். உள்ள ஓபன் பண்ணிக்கிடலாம். ஏதோ பபிள் டிராப் போட்டுருக்காங்க. என்னது? ஐயோ பேப்பர் பண்டல். அட பாவிகளா டேய், மதுரமல்லி மதுரக்காரனே வர ஏமாத்திட்டு போறாங்க. பிரிக்கிறது தான் நமக்கு ஈஸியான வேலையாச்சே. அண்ணா இது ரொம்ப ஓவரா இருக்க. ஓகே, உள்ள இது பண்ணி எது பண்ணணும் திறந்துக்கிடலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கா. ஆனா உண்மையிலே அதை ரொம்ப சொல பண்ணிட்டான். எனக்கு வயிற்றுச்சலா போச்சு. எனக்கு தாண்டா வயிற்றுச்சலா போ. ஏய் உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தாண்டா பீலிங்கி போடா. என்ன விஷயம்னா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்ரோ எஸ்பி வந்து யூஸ்டு, சரிங்களா? உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. கேமரா தெரியுதா? கேமரா தெரியுதா இல்லையா? தெரியுதுல. யூஸ்டு பண்ணதை வந்து அவங்க தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ப்ராப்ளமா? ஓகே, நெக்ஸ்ட் இது நம்ம வந்து இது வாங்கும் போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன போட்டுருந்துச்சுன்னா கேமரா வந்து 4K கேமரா. மெயினாக பார்த்தீங்கன்னா கேமரா 4K எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. சரி 4K ஓகே, 4K எடுக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. வேற ரிமோட்ல பேட்டரி இல்லை. ஸோ பேட்டரி எடுத்துக்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது. ரிமோட்டு ஆன்ல இருக்கு, ஒர்க் ஆகுது. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் நிறைய வீடியோவில் பார்த்த வரைக்கும் என்னன்னா, இது ஆன்ல இருக்கும்போது இது வந்து பிளிங்க் ஆகாது. ஓகேவா? இது பிளிங்க் ஆகாம கன்டினியூஸாக எரிஞ்சுட்டே இருக்கும். ஆனால் எரியலை. அதே நேரத்தில் சரி இதுதான் இப்படி இருக்கு, ஏதோ ஒரு இதாக இருக்கும் போல, ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மாறும் சொல்லிட்டு இதை ஏதாவது மூவ் பண்ணா கூட என்ன பட்டன் அமுக்கினாலும் ஓகே, ஃப்ரேம்ல தெரியுதா? இதை பாருங்க, நான் எல்லாமே மூவ் பண்ணேன், ஒண்ணுமே ஒர்க் ஆகல. மொத்தத்துல ரிமோட்டை எது கொடுத்தான்னு எங்களுக்கே தெரியல. ஆக மொத்தம் சும்மா தான் வச்சிருக்காங்க ரிமோட்டை. ஓகே, என்னன்னா நாங்க வாங்கும் போது இல்ல ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருந்தான். ஓகேவா? ஐ மீன் நான் வாங்கல, எங்க அக்கா வாங்கினா. எங்க அக்கா வாங்கும்போது என்னன்னா நல்லா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தான். ஆனா இப்போ என்னன்னா, இப்போ நாங்க போய் பார்த்தா அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரேட்டிங்ஸ் வந்து கம்மியா இருக்கு. 1 ஸ்டார் ரேட்டிங் அந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க அதை வாங்கி. அதனால இந்த மாதிரி ட்ரோன்ஸை வாங்கி ஏமாதாங்க. அதுவும் மெயினா 5 ஸ்டார் போட்டுருந்தாலுமே, ஏன்னா நாங்கள் 5 ஸ்டார் போட்டுருக்கு, நல்ல ரிவ்யூஸ் இருக்கு அப்படின்றனால தான் எங்க அக்கா வாங்கி இருக்கா. வேற இன்னொன்னு என்னன்னா, இது வந்து போன் மூலமா கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க போன்ல காமிக்க இருக்குல்ல, இதுதான் இதோட வைஃபை. இந்த வைஃபை நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும். தெரியுதா? இந்த வைஃபை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதோட ஆப்பை கியூஆர் கோடு மூலமா ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபுல்லா விளம்பரம் போட்டு தாக்குறாங்க. ஓகே, இது போட்டு அதுக்கப்புறமா இது வந்து இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஸ்டார்ட்னு இருக்கா, ஸ்டார்ட்னு கொடுத்தேன்னு வச்சுக்கிறீங்களேன். 4K பார்த்தீங்களா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல 4K. இது எனக்கு இது இந்த இது கூட ஒன்றும் இல்லை, தெரியல. இது கூட ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதை வந்து சரி, இது கேமரா யூஸ் பண்ண முடியல, வேற எதுவும் யூஸ் பண்ண முடியல. ஓகே, ஃபோன் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் மூலமா கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கிடுங்களேன். ஃபுல்லாமே அன்ஸ்டேபிளா இருக்கு, ரொம்பவே அன்ஸ்டேபிள். இதுதான் நான் வாங்கின ட்ரோன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கல, எங்க அக்கா வாங்கினது, எனக்கு பிறந்த கிஃப்ட்டுக்காக வாங்கினது, கண்டுபிடிச்சேன். ஓகே, இந்த ட்ரோன் அவனே போட்டிருப்போம் 4Kன்ட்டு. சரியா? நான் வந்து இந்த சைடில் வேணா காமிக்கேன், இந்த சைடில் அந்த சைட்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் வேணா காமிக்கேன். சரியா? 4Kன்னு போட்டிருப்பான்.
4K போட்டிருந்தாலுமே அது வந்து ஃபேக்கு. சரி அது ஃபேக்கு. வேற ரிவ்யூஸ் இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டர்ன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் மெயின் விஷயமே. சரி சொல்லிட்டு நாங்கள் இது ரிட்டர்ன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் என்னன்னா ஆர்டர் பண்ணும் போதே எங்களுக்கு வந்து இதுல வந்து நான் ரிட்டர்னபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிட்டர்னபிள்னு சொல்லி போடவே இல்லை. வேற ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் வந்துருச்சு. இல்ல ரிட்டர்ன் பாலிசி இருந்தாலும் இத்தனை டேஸ்ன்னு போட்டிருந்தாங்களாம். பட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனா டெலிவர் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ரீசன்ஸ் இருந்துச்சு. அந்த ரீசன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவனுங்க என்னன்னா, மேம் உங்களுக்கு 5 டேஸ்ன்னு நாங்க வந்து அதிலே சொல்லியிருந்திருப்போம், ஸோ ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அது வந்து நான் ரிட்டர்னபிள்னு அப்பதான் சொல்றான். ஸோ நீங்கள் என்னதான் பேசினாலும் கஸ்டமர் கேர் கிட்ட நீங்கள் அவனை பிடிச்சி திட்டி வேஸ்ட்டு, எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா கஸ்டமர் கேருக்கு ஒன்றும் தெரியாது, அவனுங்க சிஸ்டம் பார்த்து அவனுங்க சொல்ல போகிறானுங்க. பட் இது வந்து நான் ரிட்டர்னபிள். வாங்கி காசை வந்து தயவு செஞ்சு லூஸ் பண்ணிடாதீங்க. நான் ஒரு லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். என்ன மாதிரி யாருமே லூஸ் பண்ணிடாதீங்க, அதான் விஷயமே. ரிட்டர்னும் பண்ண முடியாது, நீங்க யூஸும் பண்ண முடியாது. வேஸ்ட். கைலாங்கடையில கொடுத்து ஏதாவது கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, அதுக்குமே யூஸ் இல்ல. இந்த செல்லரை வந்துட்டு அமேசான் பிளாக் எல்லாம் பண்ண முடியாதா என்ன? அப்படி பண்ணலாம்ல. இந்த மாதிரி ஃபேக்கா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்போ இது வந்து யாருக்கு பேட் நேம் வருதுன்னா அமேசானுக்கு. அமேசான் வந்துட்டு இந்த மாதிரியா இருக்கிற பீப்புள்ஸை வந்துட்டு செல்லரை பிளாக் பண்ணி விட்டாங்கன்னா முடிஞ்சுது. தேவையில்லாத ஒரு இதுதானே இதெல்லாம் அவனுங்களுக்கு. ஆனா இதை பண்ண மாட்டானுங்க. நம்ம ரொம்பவும் பேசவும் முடியாது. ரொம்ப பேசணும்னா பின்ன நம்மளுக்கு ஏதாவது இது பண்ணி விட்டுருவானுங்க. உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்காக நம்மளோட ஸ்பெஷல் டூல் எடுத்துக்கிடலாம். ஓகே, வெற்றிகரமாக மண்டைய கழட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஒண்ணுமே இல்ல. அட பாவில, என்னடா இது? என்னடா இது? என்னடா இது? ஒரே ஒரு மதர் போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. மதர் போர்டு கொடுத்துருக்கான். ஓகே, பேட்டரி கழட்டிக்கிடலாம். கருப்பாம்பூச்சை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கு. தம்பி கொடுக்காம தின்னுட்டு இருக்க பின்னாடி இருந்துட்டு நம்ம வந்து கழட்டிக்கிடலாம். 1 2 டேஸ்டா இருக்கு ப்ரோ. 5 hours later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் பாட்டா அக்கர் ஆணிவரை கழட்டியாச்சு. கேமரா இதுல என்ன ஒரு ஷாக்கிங்னா, நான் கேமரா இது வரைக்கும் ஒண்ணுதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது கழட்டினப்புறம் தெரியுது. இங்க பாருங்க, இது ஒரு கேமரா, இதுவும் ஒரு கேமரா. ஆனா ஆப்ல ஒரு கேமரா மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அப்ப இந்த கேமரா எதுக்கு? அதுவும் இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த கேமரா வந்து பின்னாடி கீழே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க. ஓகே, கழட்டிட்டான வந்து இது ஒயர் கனெக்ஷன் என்னால கழட்டல. ஏன்னா ஒயர் கனெக்ஷன் ஏதோ கழட்டியாச்சுன்னா அவன் தான் இனி மாட்டதுக்கு சுவாஹா மாட்ட முடியாது. அதனால இப்போதைக்கு இந்த இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மதர் போர்டு. ஓகேவா? இந்த மதர் போர்டில் இது ஒரு ஃபேன் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு, இங்கே ஒரு ஃபேனு வந்து இங்கே கனெக்ட் ஆயிருக்கு, இங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேன். ஆக மொத்தம் இவ்வளோ தான் நம்ம ட்ரோனு. இது எல்லாம் டுப்பா, இது மட்டும்தான் ட்ரோனு. இப்போ நான் இதுலேயே இப்படி ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, பேட்டரி போல இப்படி ஆன் ஆகும். ஐயோ, எங்க இருக்கு என் பிரெயின் வந்து பிரெயின் ஆக மாட்டேங்குது. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா தம்பி. ஓகே, இங்கதான் பேட்டரி இதாகுதுன்னா வச்சு பார்ப்போமா? சித்து பெறாத பைத்தியக்காரன் நாயே. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அவேர்னஸா எல்லாத்துக்கும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த ஒரு ஆசமான வீடியோ சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட தெரியும் உங்க நண்பன் முஷாஃப். எப்ப வரும்? How do I tell you? தெரியலையே.
இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நான் ஒரே பிஸி அப்படின்னு சொன்னேன்னு எங்க அக்கா கார் மூஞ்சில துப்புவா. தெரியுதா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போடுறது கொஞ்சம் அப்படியே உங்களுக்கும் வேற ஏதாவது இந்த மாதிரி வேற கண்டென்ட் பேசணும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க வந்து பாசிட்டிவ் கமெண்டோ நெகட்டிவ் கமெண்டோ பண்ணுங்க. லைக் பண்ணாலும் பண்ணுங்க, இல்ல டிஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க. உங்களோட கருத்து நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கும். அடுத்த ஒரு ஆசமான வீடியோ, கண்டிப்பா ஆசமான வீடியோ சந்திக்க வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது இது உங்க நண்பன் முஷா.